சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று சக்தி. இச்சா சக்தியாக வள்ளியும், ஞான சக்தியாக சிவசுப்பிரமணிய சுவாமியும், கிரியா சக்தியாக தேவசேனையும் அப்படின்னு பேர். இந்த மூன்று ரூபத்தை நமக்கு உணர்த்துறாங்க. ஒரு குடும்பமானது நல்ல ஆயுளோட தீர்க்க ஆயுஷோட சௌக்கியமாக வாழணும் அப்படின்னா அந்த மூன்று விஷயங்கள் தேவை. மனைவி கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கணவன் நினைக்கிறத மனைவி புரிஞ்சுக்கணும், மனைவி நினைக்கிறத கணவன் புரிஞ்சுக்கணும், கணவன் என்ன யோசிக்கிறான்றத மனைவி செய்து முடிக்கணும், அதே போல மனைவி என்ன யோசிக்கிறான்றத கணவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு வாழ்க்கையுடைய ஒரு விசேஷ பொருளாக நமக்கு அனுகிரகம் செய்கிறார் சுப்பிரமணியர். இச்சா சக்தி அப்படின்னா விருப்பத்தை அளிக்கக்கூடிய தேவி அப்படின்னு பேரு. இச்சை அப்படின்னா ஆசையின் பேரு. அந்த ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அளிக்கக்கூடிய ரூபமாக வள்ளி இருக்காலாம். ஞான சக்தி அப்படின்னு பேர். ஞானம்னா சிந்தனை, யோசனை, அறிவு, பல பேர்கள் உண்டு. அப்படியாக சுப்பிரமணியர் யோசிப்பார். இப்ப வள்ளி ஆசைப்படுறா அப்படின்னா அந்த சுப்பிரமணியர் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத யோசிப்பார். கிரியா சக்தி, கிரியைனா செயல் அப்படின்னு பேர். தேவசேனை என்ன பண்ணுவானா, அந்த வள்ளி ஆசைப்பட்டு சுப்பிரமணியரால இப்படியாக செய்யலாம் அப்படின்னு யோசித்து சொல்லதை தேவசேனை என்ன பண்ணுவானா இந்த காரியங்கள் மூலியமா நடைபெற்று தருவான். அப்படியாக ஒரு குடும்பம் அப்படின்னா நினைத்தது, ஆசைப்பட்டது, நிறைவேற்றியது, இப்படி மூன்றாக இருந்தா அந்த குடும்பமானது ரொம்ப ஆரோக்கியமாக வரும் அப்படின்றது இந்த நேரத்துல உணர்த்துறார் சுப்பிரமணியர். அதனால இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி மூன்று சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண மாங்கல்ய தாரணமானது இப்போது நடைபெறுகிறது. அதே சமயத்துல உள்ள மூலாலயத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கும் மாங்கல்ய தாரணம் நடைபெற்று இறுதியாக ராஜஹோமம், உபசாரங்கள், ரட்சைகள் சமர்ப்பணம் செய்து பிரசாதங்கள் வழங்க போறாங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். முதல்ல இந்த திருக்கல்யாணம் தரிசனம் செய்தா என்ன பலன் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மள மனசுல இருக்கக்கூடிய எல்லா வித பிரார்த்தனைகளும் பிரார்த்தனை செய்யுங்க. வீட்டுல கல்யாணம் ஆவாதான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாண தடைகள் நீங்கி கல்யாணம் ஆகிறோம். கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு சந்ததி வளர, குழந்தைகள் பிறந்து அந்த எல்லா சௌக்கியங்களும் எல்லா மங்களமும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்பொழுது தேவசேனைக்கு முதல்ல மாங்கல்ய தாரணமானது ஆரம்பிக்கப்படுகிறது. முதல்ல மூலாலயத்துல முடிச்சுட்டு அப்புறமாக இங்க மாங்கல்ய தாரணம் ஆகும் பொழுது எல்லாரும் அமர்ந்த இடத்துல இருந்தே தரிசிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முதல்ல